எல்லாம் நந்தினியை காணும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இங்க பாரு, நானே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். உன்னோட வாக்குவாதம் பண்றதுக்கு தயாரா இல்லை. நான் வளவனூர் ஜமீன்தார் சந்திரபாண்டி ஐயா வீட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே காளைய வீட்டில் நந்தினி இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். வளவனூர் போயிருந்தீங்களா? ஆமா. அங்க யாரெல்லாம் பாத்தீங்க? ஜமீன்தார் சந்திரபாண்டி ஐயா இருந்தாரு, அவர் பையன் தருண் இருந்தான், தருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களே. ஜமீன்தார் வீட்டுல நந்தினியை காணும்னு சொன்னதும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஜமீன்தார் ரொம்ப வருத்தப்பட்டாருமா. அவரால் எதுவுமே பேச முடியல. அங்கே இருந்த நேரத்தில் நான் நந்தினி இருக்காளான்னு பார்த்தேன். அங்கே நந்தினி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்க வேண்டாமேன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேம்மா. அந்த தருண் எப்படி ரியாக்ட் பண்ணா? நந்தினியை காணோம் சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாம்மா. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்படியே எழுந்து போயிட்டான். அவன் உண்மையாவே ஃபீல் பண்ணானா? அப்படித்தாம்மா இருந்துச்சு. காளைய வீட்டுக்கு போய் நந்தினி வந்தாளான்னு பார்க்க போனா இந்த விஷயமே தெரியாதுங்கிறான். ஆமா, ஊருக்குள்ள எதுவும் தகவல் கிடைச்சதா? எனக்கு தகவல் கிடைச்சிருந்தா இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருப்பேனா? எனக்கு என்னமோ அந்த தருண் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதை நான் போய் தெளிவுபடுத்திட்டு வரேன். எங்க போற? நான் போய் தாய்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். தருண், என்னாச்சு? டேய், அப்பா ஏன்டா கோவமா இருக்காரு? தருண், டேய். தருண், இங்க வா. ஒரு அப்பாவா பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தாய் வளர்க்காத புள்ள தரிகட்டு போகுங்கிறத நிரூபிச்சிட்டடா. டேய், நீ எப்படி இப்படிலாம் வருவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரே பிள்ளையாச்சே, இந்த ஜமீனுக்கு வாரிசா மத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டவே நினைச்சேன்டா. ஆனா நீ என் நம்பிக்கையில கொள்ளி வச்சிட்டடா. டேய், நான் கோயிலா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுல தண்ணி அடிச்சேன். சரி, வயசு பசங்க அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறாங்க, போக போக நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சேன். அதோட நிறுத்தினியா நீ? சீட் ஆடின. சரி, நம்ம புள்ள பொழுதுபோக்காக ஆடுறான், கெட்ட வழியெல்லாம் போக மாட்டான்னு நினைச்சேன். எல்லா அப்பனும் தான் புள்ள மேல வச்சிருக்க நம்பிக்கை மாதிரி இது ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு நிரூபிச்சுட்டடா. இதுக்கு தான் கல்யாணம் வேணாம்னு சென்னையிலேயே சுத்திட்டு இருந்தியா? சொல்ற. இதுக்கு நீங்க எல்லாரும் உடந்த. ஒருத்தனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைதான், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அடியாட்களா இருக்க கூடாது. நீங்க எல்லாருமே அடியாட்கள் தான். அடியாட்களுடைய வேலை என்ன? பொறுக்கித்தனம் பண்றது, பொம்பளை கிறுக்கு பிடிச்ச அலையிறது, ஃப்ராடுத்தனம் பண்றது. இதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறீங்க. அப்பா, அவங்க அப்படிலாம் இல்லப்பா. பின்ன இப்படி நான் தான் பார்த்தேனே. என் வாயால அசிங்கமா பேச வச்சிடாதீங்க. அப்பா, தருண் மேல எந்த தப்பு இல்லப்பா. நாங்க தான். நீ ஒத்துக்கிற மாதிரி பேசுனா நீ யோகியன்னு நான் நம்பிடுவேனா? டேய், எங்கடாவன்? எங்க இந்த இன்னொருத்தன்? பத்ரி. பத்ரி எங்கவன்? எல்லா விஷயம் தெரிஞ்சதும் ஓடிட்டான். இதாண்டா அடியாள் லட்சணம். ஓ அடியாள் லட்சணம். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. தெரியும்டா, உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். பார், ஒரு நிமிஷம் கூட இங்க யாரும் இருக்க கூடாது. போங்க வெளியே. அப்பா, கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாது.
சொல்லுடா, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்க? மீனா மட்டும் தானா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? அப்பா இல்லப்பா, நான் அந்த மீனை உண்மையதப்பா காதலிச்சேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஆனா அவ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. அதனாலதான்ப்பா நான் அவளை விட்டேன். வேண்டாடா, நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த பொண்ணை பலிகடா ஆக்காத. நான் நம்ப மாட்டேன். இல்லப்பா, நான் நல்லவன் தான்ப்பா. யாரு நீ? இவ்வளவு நாளி நான் யார பத்தி பேசிட்டு இருந்தேன்? டேய், நீ நல்லவனா இருக்க வேணாண்டா. கெட்டவனா இருந்து என்னை புதைக்குழிக்கு அனுப்பாம இருந்தா சரி. அப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்ப்பா. இப்ப திருந்திட்டேன்ப்பா. பத்தியா எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிட்ட? இத நான் நம்பணும். நந்தினி பொண்ண கூட நீ அவனுங்களை சேர்த்துட்டு ஏதோ பண்ணிட்டீங்களோ என்னவோ. டேய், எல்லாமே தப்பாவே இருக்கு. முதல்ல நீ கிளம்பு. நான் எங்கப்பா போவேன்? எங்க வேணாலும் போ. நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. நான் நல்லவனா இருந்தா என்ன தூக்கி போட 4 பேர் வருவாங்க. நீ மட்டும் வரக்கூடாது. போ. அப்பா, கிளம்பு. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. ஆனா நந்தினியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நல்லவனாதான்ப்பா இருக்கேன். நந்தினி காணாம போனதுல இருந்து நான் செத்து போனவனதான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். பாசத்தை காமிச்சு ஏமாத்த பாக்குறியா? இல்லப்பா, சத்தியமா ஏமாத்தல. இனிமேல் யாரும் ஏமாத்தவும் மாட்டேன். நான் நல்லவன் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன்ப்பா. அப்பா, நந்தினி செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அவ வாயிலேயே அவளை எவ்வளவு உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். அவ கழுத்துல தாலி கட்டி இதே வீட்டுல அவ கூட குடும்பம் நடத்துறேன்ப்பா. நீங்க எவ்வளவு வெறுத்தாலும் பரவாயில்லப்பா. என் பிள்ளை நல்லவன்னு ஒரு நாளைக்கு உங்களை சொல்ல வைக்கிறேன்ப்பா. அப்பா, இவ்வளவு கஷ்டத்தோட உங்களை மன நிம்மதி இல்லாம சாக விட மாட்டேன்ப்பா. அது மட்டும் நிச்சயம். வரேன்ப்பா. கடவுளே, அவ சொன்னது உண்மையான எனக்கு தெரியாது. ஆனா உண்மையா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.